பயிற்சி 4.2ல் 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். 6 வந்து 6.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஆரம் வந்து அவங்களே கொடுத்தாச்சுன்னா நம்ம வந்து அளவெடுத்து ஸ்ட்ரைட்டாக வட்டம் வரைஞ்சிடலாம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸில் 0ல் அந்த காம்பஸோட முனை இருக்கணும். எத்தனை பாயிண்ட் அதில் கொடுத்துருக்காங்க? 6.5. அப்போது 6க்கும் 7க்கும் நடுவில் ஒரு பெரிய கோடு இருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல இந்த பென்சிலோட முனை வரணும். பென்சிலோட முனை இந்த இடத்துல வரணும். இப்போ வந்து கரெக்டாக 6.5 சென்டிமீட்டர் அளவு எடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக வந்து வட்டம் வரைகிறோம். அளவு மாறாமல் கரெக்டாக வட்டம் வரைங்க. நான் வந்து ஏன் திருப்பி வரைகிறேன்னா அப்போ தான் வீடியோவில் தெளிவாக தெரியும். அதனால தான் நான் திரும்பவும் வரைகிறேன். இப்போ நடுவில் அந்த காம்பஸ் வச்சோம்ல, அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு அதை வந்து ஓன்னு எழுதிக்கிறோம். அந்த இடத்துல இருந்து இந்த வட்டத்தோட விளிம்புக்கு வந்து ஒரு கோடு போடுறோம். அந்த இடத்த வந்து நம்ம ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து 6.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம் வரைஞ்சாச்சு. வரைமுறை: ஒரு புள்ளியை குறித்து ஓ என பெயரிட்டேன். 6.5 சென்டிமீட்டர் அளவுள்ளவாறு கவராயத்தை அமைத்தேன். கவராயத்தின் கைப்பிடி முனையை உறுதியாக பிடித்து கொண்டு அதன் உலோக முனையை வட்டத்தின் மையம் ஓவில் அமைத்தேன். வரைகோல் வட்டத்தை முழுமையாக வரையும் வகையில் கவராயத்தை மெதுவாக சுற்றினேன். OA = 6.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். 5வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, D = 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. Dனா வந்து டயாமீட்டர், அதாவது விட்டம்னு சொல்லுவோம். வட்டத்தில் பாதி தான் விட்டம். நம்ம விட்டத்தில் பாதி ஆரம் தான் கண்டுபிடிக்கணும். R கண்டுபிடிக்கணும். ஆரம் R கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க விட்டத்தை வந்து 2ஆல் வகுக்கணும். அப்போ 2ஆல் வகுக்கும்போது 1 2 3 6 நமக்கு வந்து 3 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. இந்த 3 சென்டிமீட்டருக்கு தான் நம்ம வந்து ஒரு வட்டம் வரையணும். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதில் காம்பஸோட முனை வந்து அந்த 0ல் இருக்கணும். பென்சிலோட முனை வந்து 3 சென்டிமீட்டரில் இருக்கணும். கரெக்டாக இருக்குது. அந்த அளவு மாறாமல் ஒரு வட்டம் போடுறோம். நான் வட்டம் ஏன் திருப்பி வரைகிறேன் அப்படின்னா அப்போ தான் வீடியோவில் வந்து வட்டம் கிளியராக தெரியும். வீடியோவில் கிளியராக தெரியறதுக்காக நான் 2 தடவை வந்து கோட்டிங் கொடுத்தேன். இப்போ நடுவில் அந்த காம்பஸ் வச்ச இடத்த ஒரு புள்ளி வச்சு அதில் ஓன் பேர் வச்சுக்கலாம். இப்போ அந்த புள்ளியிலேருந்து வட்டத்தோட விளிம்புக்கு ஒரு கோடு போடுறோம். இது எத்தனை சென்டிமீட்டர் ஆரத்தில் இருக்குது? 3 சென்டிமீட்டர். அதனால் 3 சென்டிமீட்டர்னு அந்த இடத்துல எழுதிக்கலாம். அந்த விளிம்பில் உள்ள ஒரு பகுதியை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிடலாம். படம் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ வரைமுறை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஒரு புள்ளியை குறித்து ஓ என பெயரிட்டேன். 3 சென்டிமீட்டர் அளவுள்ளவாறு கவராயத்தை அமைத்தேன். கவராயத்தின் கைப்பிடி முனையை உறுதியாக பிடித்து கொண்டு அதன் உலோக முனையை வட்டத்தின் மையம் ஓவில் அமைத்தேன். வரைகோல் வட்டத்தை முழுமையாக வரையும் வகையில் கவராயத்தை மெதுவாக சுற்றினேன். OA = 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன்.